சைப்ரஸ், கனடா, குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக தில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி முதற்கட்டமாக சைப்ரஸ் சென்றபோது அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுதில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமரை அதிகாரிகள் அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர். தனது பயணத்திட்டத்தின்படி முதற்கட்டமாக சைப்ரஸ் சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை லார்னாகா சர்வதேச விமான நிலையத்தில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் நேரில் சென்று வரவேற்றார். விமான நிலையத்தில் சைப்ரஸ் நாட்டு அமைச்சர்கள், உயரதிகாரிகள் ஆகியோரும் பிரதமரை வரவேற்றனர். சைப்ரஸில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா சைப்ரஸ் இடையே இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தையும் நடைபெறவுள்ளது. தனது சைப்ரஸ் பயணம் குறித்து சமூக வலைதள பதிவில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புகள் மேம்படுத்த இந்த பயணம் பயனுள்ளதாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் பாலம் சரிந்து விழுந்து விபத்தில் 30 சுற்றுலா பயணிகள் ஆற்றில் விழுந்ததால் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புனேயில் உள்ள இந்திராணி ஆற்றின் மேல் இந்த பழமையான பாலம் இருந்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தனர். இந்திராணி ஆறு சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு ஸ்தலமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பாலத்தின் மீது வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது திடீரென சரிந்து விழுந்தது. இதனால் 30க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் விழுந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். முதற்கட்ட தகவலின்படி 2 பேர் உயிரிழந்ததாகவும் 7க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உறுதி செய்துள்ளார். ஆற்றில் விழுந்தவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் இந்திய ராணுவம் நன்றி கடிதம் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக இந்திய ராணுவம் சமூக வலைதள பதிவில் கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை பாராட்டியும் வரவேற்றும் நாடு முழுவதும் பொதுமக்களிடமிருந்து ஏராளமான கடிதங்கள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் நடவடிக்கையை பாராட்டி பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள இந்திய ராணுவம், பொதுமக்களின் இந்த அன்பும் ஆதரவும் ராணுவ வீரர்களுக்கு பெரும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்காக வழக்கம் போல் உறுதியான சேவையை ராணுவம் வழங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல், ஈரான் இடையே நீடிக்கும் போர் பதற்றம் காரணமாக ஈரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானில் வாழும் இந்தியர்கள் தேவையன்றி வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து இந்தியர்களும் இந்திய தூதரகம் வெளியிடும் சமூக வலைதள பதிவுகளை உன்னிப்பாக கவனித்து அதன்படி செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தபோது விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சென்ற ஜெகதீப் தன்கருக்கு விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். வரவேற்பு நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமசிவாயம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நாளை ஜிப்மரில் நடைபெறும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். மேலும் நாளை மறுநாள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் மாணவர்கள், ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார். நாடு முழுவதும் காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டங்கள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் 60,244 புதிய காவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித் ஷா, பணி நியமனங்கள் அனைத்தும் நேர்மையான முறையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக கூறினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியில் விண்வெளி பொருளாதாரம் முக்கிய அங்கமாக இருக்கும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளால் மிகப்பெரிய அளவுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறினார். பல்வேறு முயற்சிகள் மூலம் வெளிப்படைத்தன்மை மற்றும் புதுமைகளை செய்வதை அரசு எளிதாக்கி வருவதாக ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்.
அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட 31 பேரின் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கான DNA எனப்படும் மரபணு சோதனை நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதுவரை 31 பேரின் DNA மாதிரிகள் உறுதி செய்யப்பட்டு 12 பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது. விபத்தில் காலமான குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் உடலும் DNA சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மொழியின் பாரம்பரியம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரின் எண்ணித்துணிக பகுதி 18 உலக தமிழ் ஆளுமைகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் RN ரவி உலகில் மிக பழமையாக வாழும் மொழியாக தமிழ் இருந்து வருவதாக கூறினார். தமிழ் மொழி பெருமை கொள்ளும் ஆளுமை கொண்டது என்றும் இந்தியா தமிழ் மொழியை பெருமையாக கருதுகிறது என்றும் தெரிவித்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழி பல்வேறு சவால்களை சந்தித்ததாக குறிப்பிட்ட ஆளுநர் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். பீகார் மாநிலத்தில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அம்மாநில அமைச்சர் அசோக் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பாலங்கள், அரசு கட்டடங்கள் தரமுடன் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அது தொடர்பாக கட்டட பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என கூறினார். இதன் மூலம் பாலங்கள் இடிந்து விடுவது, கட்டடங்கள் சேதமடைவது தவிர்க்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் வகையில் சர்வதேச போட்டிகள் நடத்தப்படும் என இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே ஒரு போட்டியும் இந்தியா நியூசிலாந்துக்கிடையே மற்றொரு போட்டியும் நடத்தப்படும் என தெரிவித்தார். இதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிரிக்கெட் போட்டிகள் பிரபலமடைந்து பெரும் வரவேற்பை பெறும் என சுக்லா நம்பிக்கை தெரிவித்தார். ஒடிஷா மாநிலத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மாவோயிஸ்ட் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் ஏராளமான வெடிப்பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தற்போது ஜார்ஜ் முண்டா என்பவரை கைது செய்துள்ளது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று மாலை தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைத்தார். அப்போது அமைச்சர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். முன்னதாக கல்லணை தொடர்பான கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் விவசாய பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு மட்டுமே உள்ளது என மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று மகாராஷ்டிர மாநில சஹகார் பாரதி கூட்டுறவு அமைப்பின் ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய CP ராதாகிருஷ்ணன், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு மட்டுமே உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதாக கூறினார். மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமே உண்மையான வளர்ச்சி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பாஜக தயாராக உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விழுப்புரம் வருகை தந்த அவர், மறைந்த முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.